இது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் மினி விளாக் தான். இதில் பார்த்தீங்கன்னா விநாயகர் அமர்த்துறதுக்கு அழகான டெக்கரேஷன் வேலை பார்த்தீங்கன்னா மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாசலில் கோலம் போட்டதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்திக்கு தேவைப்படுற பூஜை பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்காக வெளியில் கிளம்பியாச்சு. எங்கே பார்த்தாலும் மண் பிள்ளையார் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக காட்சி கொடுத்தாரு. பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு. வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டை நம்ம மேற்கொள்றதுனால இந்த வருடம் முழுவதும் விநாயகருடைய அருள் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த விநாயகர் சதுர்த்தி பார்த்திங்கன்னா வருடம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வீட்டில் இருக்க விநாயகர் சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களும் பூஜை பொருட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம்லாம் இட்டாச்சு. இப்போ விநாயகரை வரவேற்கிறதுக்கு பார்த்திங்கன்னா போர்ட்டிகள் ஒரு ரங்கோலி கோலம் போட்டு விநாயகரை அமர வச்சாச்சு. வீட்டில் இருக்க எல்லாரும் தூப தீப ஆராதனை எல்லாம் காமிச்சு பார்த்திங்கன்னா அன்போட விநாயகரை வீட்டுக்கும் அழைச்சாச்சு. விநாயகருக்கு பிடித்த மாதிரியான அருகம்புல், எருக்கம்பூ இது மாதிரியான மலர்கள், அதுக்கப்புறம் செவ்வந்தி, செம்பருத்தி முக்கிய மலர்களால் கொண்டு விநாயகரை நம்ம அலங்கரிக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடியாக வாங்கி வச்சாச்சு. நான் பண்ணக்கூடிய சில பூஜைகளோடு சேர்ந்து இப்போ வர காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட சின்ன பசங்களும் சேர்ந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அபிஷேகங்களும் கூட செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப டிவைனான எண்ணங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த மாதிரி சில விஷயங்கள்ல நான் ஈடுபடுத்த ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அழகாக வாழை இலை மேலே பச்சரிசி பரப்பி மஞ்சள் குங்குமம் வச்சு இப்போ விநாயகரை அதில் அமர வச்சு மஞ்சள் பிடித்த விநாயகரும் வச்சாச்சு. பூக்களால் அர்ச்சனை செஞ்சு அருகம்புல்லும் வச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் பூஜை அறை எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றி வச்சாச்சு. அம்மன் சிலைகள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வஸ்திரமும் சாத்தியாச்சு. விநாயகர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா வெற்றிலை பாக்கோட காணிக்கையை வச்சு வேண்டுதலை சொல்லிட்டு நம்மளுடைய பூஜையை ஆரம்பித்தாச்சு. 3 நாள் வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா பால் பாயாசம் மட்டும் நம்ம நெய்வேத்தியமாக வச்சு பூஜையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீட்டில் இருக்க குட்டி பசங்க எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா தீபதூப ஆராதனை காமிச்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பாக நம்மளுடைய விநாயகரை வழிபட்டாச்சு. விநாயகரை எத்தனை நாட்கள் வீட்டில் வச்சு வழிபடணும் அப்படிங்கிற லாங் வீடியோ நம்மளுடைய சேனலில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். 1 நாட்கள், 3 நாட்கள், 5 நாட்கள், 7 நாட்கள், 11 நாட்கள் அப்படிங்கிற கணக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகரை வீட்டில் வச்சு வழிபடுறதுனால நமக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகமாகவே சொல்லப்படுது. அடுத்ததாக 2வது நாள் பார்த்திங்கன்னா வாழை இலை விரித்து அதுக்கப்புறம் தேங்காய் வாழைப்பழம் அதுக்கப்புறம் இனிப்பு பொங்கல் பார்த்திங்கன்னா நெய்வேத்தியமாக வச்சாச்சு. விநாயகருக்கு ரொம்ப பிடித்த மாதிரியான நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை அதுவும் பண்ணி வச்சிட்டோம். அடுத்தது விநாயகருக்கு பிடித்த மாதிரியான எல்லா நெய்வேத்தியங்களும் பார்த்திங்கன்னா நம்ம இலையில் படைச்சாச்சு. மாதிரி பூஜைகள்லாம் வீட்டில் செய்யும்போது கட்டாயம் பார்த்திங்கன்னா வாழைக்கன்று 2 பக்கத்திலும் வைக்கணும். அதனால் விநாயகருக்கு 2 பக்கத்திலும் வாழைக்கன்று வச்சாச்சு. பூஜையாக இருந்தாலும் கூட மனதுக்கு நிறைவாக இருந்தது. அதுக்கப்புறம் விநாயகருடைய பாடல்கள் மூல மந்திரங்கள் இது எல்லாத்தையும் நம்ம சொல்லி பூஜையை சிறப்பாக முடிச்சிட்டோம். அடுத்தது 3வது நாட்கள் பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் வச்சு நம்ம விநாயகரை நல்லா வணங்கிட்டு அதுக்கப்புறம் நிசர்ஜனமும் பண்ணிட்டோம். விநாயகருடைய அருள் பரிபூரணமாக நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.